வீட்டிலேயே பெருங்காயத்தூள் பண்ணலாமா? நம்ம கட்டி பெருங்காயம் வாங்குவோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அப்பப்போ குழம்புல சேர்க்க ஈஸியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுலலாம் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து குடுப்பாங்க. அதனால நம்ம இந்த மாரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ரொம்பவே ஈஸியா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி தான். கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம தோசை தவால வச்சு லைட்டா சூடு பண்ணலாம். சிம்மில வச்சுக்கோங்க. சிம்மில வச்சே சூடு பண்ணுங்க. அது கொஞ்சம் சூடாச்சுனாவே நல்லா இளகி வரும். அப்போ இந்த மாரி ஸ்மாஷர் வச்சு, இல்லைன்னா நம்ம சப்பாத்தி கட்டைய வச்சுக்கலாம். இல்லைன்னா கிளாஸ்ல கூட வச்சு இந்த மாரி நல்லா அழுத்தி விட்டோம்னா, நல்லா ஃப்ளாட்டா வரும். நல்லா அது ஃப்ரை ஆகணும். அது கிரிப்ஸியா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க. இந்த மாரி கிரிப்ஸியா இருக்கணும். நான் இன்னொன்னையும் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கிரிப்ஸி ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லா உடைச்சிட்டு, ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்தா, பெருங்காயத்தூள் வீட்டிலேயே ரெடிங்க. ஒரு 10 நிமிஷம் போதும் இது ரெடி ஆகறதுக்கு. நம்ம குழம்புல கொஞ்சமா சேர்த்தாலும் நல்லா சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பா